ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களே வணக்கம். இது சினிமா கூத்து. சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய புதுமையான தகவல்கள் உங்களுக்காக. பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் வந்து ரஜினியோட பயோபிக் வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்காராம். ரஜினிகாந்த் ஒரு பிரம்மாண்டம், சங்கர் ஒரு பிரம்மாண்டம். உண்மையிலே தனுஷ் கிட்ட சரக்கு இருக்குங்க. விஷாலை பத்தி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சித்ரா வந்து என்ன பண்ணாங்கன்னா எதனா கான்ட்ரவர்சிக்காக அப்படி பேசுவாங்க. விஷாலுக்கு வேற ஆளா இல்ல. சினிமால நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்ம தினமும் நிறைய பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்ச ஆர்யாவை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கு. ஆர்யா பத்தி சரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து வெளியில இருந்து வந்த அப்டேட் இல்ல, டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா பார்ட் 2 இருப்பாங்க. அது அந்த படம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு, நல்லா போயிடுச்சு, வசூலாவில் ரசிகர் மத்தியில ரொம்ப வரவேற்பு பெருசுனா பார்ட் 2 என்ன பண்ணுவாங்க, எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில நிறைய படங்கள் என்ன பண்ணிருக்காங்க, பார்ட் 1 எடுத்திருக்கு, பார்ட் 2 வந்து நிறைய வந்திருக்கு, பார்ட் 3 கூட வந்திருக்கு. நீங்க சிங்கம் படம் பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சார்பெட்டா பரம்பரை இந்த படம் வந்து ஓடிடில தான் வந்து என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணவே இல்லை, டைரக்டா ஓடிடிலேயே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ஓடிடில ரிலீஸ் பண்ணாலும் நிறைய வரவேற்பு, வசூல் ரீதியாகவும் சரி, எதிர்பார்ப்புகளும் சரி, ரசிகர் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருந்தது இந்த படம். ஆனா இந்த படம் அந்த சாங்கு படம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காலகட்டத்துல மெட்ராஸ் எப்படி இருந்தது அதை நம்ம கண் முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்க, நிறுத்திருப்பாங்க. சோ இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் நீங்க டைரக்டர் ரஞ்சித் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் படங்கள்லயே, அவர் ஜேர்னில வந்த படங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை ஒரு தனித்துவமான படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். சோ இந்த நிலைமையில வந்து பார்ட் 2 வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. அது என்ன பண்ணிருக்காரு, டைரக்டர் ரஞ்சித் என்ன பண்ணிருக்காரு, ஓப்பனா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா சார்பட்டா பரம்பரை 2 வந்து வரும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இதற்காக ஆர்யா வந்து தன்னுடைய உடலை வந்து என்ன பண்ணிருக்காரு, பக்குவமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இதோடைய கதையை வந்து இறுதி வடிவத்தை இப்பதான் நான் எழுதி முடிச்சிருக்கேன். அதனால கூடிய விரைவில் சார்பட்டா பரம்பரை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும், ஓடிடில ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல வந்து பார்ட் 2 வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவேன், ரிலீஸ் பண்ணுவேன். ரசிகர்கள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க. அதனால சார்பட்டா பரம்பரை 2 கொண்டாடுறதுக்கு ரெடியா இருங்க. ஆனா என்னைக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்லல. கூடிய விரைவில் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதை, திரைக்கதை எல்லாமே எழுதி ரெடியா வச்சுட்டு இருக்காங்களாம். இப்போ வந்து ஆர்யாவும் தன்னுடைய உடலை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆரோக்கியமா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கடகாட்சமா என்ன பண்ணியிருக்காரு, ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பூஜை ஸ்டார்ட் பண்ணி கூடிய விரைவில் படத்தை ரெடி பண்ணி நம்ம கண் முன்னில் தியேட்டர்ல கொண்டு வர போறாங்க. ஸோ இதுதான் சார்பெட்டா பரம்பரை 2 வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க ஆர்யா அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு போதுமானதா இருக்கு. கண்டிப்பா நாம வந்து இந்த படத்துக்காக ஆர்யாவோட ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பொதுவா வந்து இப்பெல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் பெருசா சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அவங்கள பத்தி எடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம நேத்து கூட பேசணும், கங்கனா ரனாவத் வந்து அவங்க வந்து இந்திரா காந்தி வச்சு அதை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்ப சங்கர் அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க. அவரு அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் வந்து ரஜினியோட பயோபிக் வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்காராம். ஸோ அது என்ன விஷயம்? கேம் சேஞ்சர் படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம ராம் சரண் நடிச்சு கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. வசூல்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அள்ளி தெளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இந்த பட ப்ரொமோஷனுக்காக சங்கர் கிட்ட என்ன பண்ணிருக்காரு, நிறைய இடங்கள்ல போயிருக்காரு. அப்படி கேட்கும் போது உங்களுக்கு பயோபிக், அதாவது யாருடைய பயோபிக்னு எடுக்கணும்னா யாருடைய பயோபிக் நீங்க எடுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போது எனக்கு வந்து நடிகர் ரஜினிகாந்தோடைய பயோபிக் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. சோ கூடிய விரைவில் ரஜினியுடைய பயோபிக், அதுவும் டைரக்டர் சங்கர் அவர் வந்து டைரக்ஷன்ல கிடைக்க போகுது அப்படின்றது வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் இது நடக்குமா நடக்காதன்ற ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு இருக்கவே இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. எடுத்தவங்கலாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. சங்கர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டம்னா சங்கர், அதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கான பின் வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் எடுத்துக்கும். ரொம்பவே என்ன பண்ணுவாரு, நாட்கள் எடுத்துட்டு அந்த படம் வந்து ஒரு சின்ன செதறல் கூட இருக்கக்கூடாது, யாரும் வந்து ஒரு குறை கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் வாய்ஸும் சரி, ஸ்கிரீன் பிளே வாய்ஸும் சரி, அது பார்த்து 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 என்ன பண்ணுவாரு, செதுக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி பயோபிக் வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு பிரம்மாண்டம், சங்கர் ஒரு பிரம்மாண்டம் அப்படின் போது பிரம்மாண்டத்துக்கும் பிரம்மாண்டமா இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. கூடிய விரைவில் நடிகர் ரஜினிகாந்தோட பயோபிக்க சங்கர் டைரக்ஷன்ல நம்ம பாக்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசையா இருக்கு. இது நிச்சயமா நடக்கணும். சங்கர் ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய கனவு நினைவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுக்கிறோம். அவரோட கனவு நினைவாகுதோ இல்லையோ,
சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு ஒரு ஃபேன் பட்டாளமே இருக்கு உலக நாடுகள் அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெனரேஷனா இருக்காங்க. So, அவங்க எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு பிடிச்ச ரஜினிகாந்த் அவர்களோட முழு பயோபிக் அந்த படம் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுஷோட படம் இட்லி கடை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். அந்த வகையில இப்ப அந்த படத்தை வித்துருக்காராம என்ன விஷயம்? அதாவது நடிகர் தனுஷ் வந்து ஆக்டரா வந்து நிறைய சாதனைகள்லாம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப இயக்குனரா புது அவதாரம் எடுத்தாரு ராயன் படம் மூலியமா. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படம். வசூல் வைஸா சரி, எதிர்பார்ப்புகளை மீறி நிறைய வந்து என்ன பண்ணுச்சுன்னா கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த படம் என்ன பண்றது, ஆல்மோஸ்ட் அது வந்து இறுதி கட்டத்தை முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக வெயிட்டிங். அதுவும் கூடிய விரைவில் வந்து என்ன பண்ண போறாங்க, ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து என்ன பண்ணாரு, இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுக்க போறாரு. இதுல ராஜ்கரன், நித்யா மேனன், நடிகர் தனுஷ் இவங்களாம் இணைந்து என்ன பண்றாங்க, நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து வெளிநாட்டுல வந்து ரைட்ஸ் உரிமை வாங்குவாங்கல்ல, அந்த உரிமை வந்து 12 கோடிக்கு வந்து போயிருக்கான். ஆல்ரெடி ராயன் படம் வந்து பாத்தீங்கன்னா 8 கோடிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 25 கோடி வசூல் பெற்றுச்சு வெளிநாடுகள்ல உரிமையில. ஆனா இப்போ இட்லி கடை படம் இப்பவே 12 கோடிக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே தனுஷ் அப்படின்னும் போது ஹீரோவை தாண்டி டைரக்டர் அப்படின்னும் பொழுது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா வெளிநாட்டு உரிமை வந்து இப்பவே படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவில்லை. ஆனா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 12 கோடி கிட்ட என்ன சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. உண்மையிலே தனுஷ் கிட்ட சரக்கு இருக்குங்க, இல்லாமலாம் இல்ல. ஆனா என்ன இருந்து இல்லைன்னா இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுமா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாம் நடிகர்கள் பத்தி படங்கள் வரப்போது இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நமக்கு அதை பத்தி நம்ம நிறைய வந்து பேசுறோம். ஆடியன்ஸுக்குமே வந்து அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமால வந்துட்டு உள்ளவே கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னா அது வந்து சுசித்ராவை தான் சொல்லலாம். அவங்க பேசுற எல்லா விஷயமுமே சர்ச்சையில தான் முடியும். ஏன்னா அவங்க சர்ச்சையான விஷயங்களை தான் எடுத்து பேசுவாங்களே. ஸோ நம்மளுமே அதை பத்தி பேசியிருக்கோம். நிறைய வீடியோஸ்ல நம்ம வந்து அவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணி பேசுறாங்களோ அதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த வகையில நம்ம நேத்து தான் பேசணும் விஷாலோட நிலைமைக்கு என்ன காரணம், என்ன ஆச்சு அப்படின்னு. சோ அவங்க விஷாலை பத்தி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம்? ஆமா, விஷால் இந்த நிலைமைக்கு காரணம் வந்து அவர்கிட்ட இருக்கிற போதை பழக்கம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க நடிகை பாடகி சுசித்ரா அவர்கள். சுசித்ரா பாத்தீங்கன்னா சுச்சில் லீக்ஸ் அப்படின்ற ஒரு சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பதிவு பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சொல்லல நடிகர் தனுஷ். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை தான் முக்கியமா வந்து என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஜோதிகாவை டார்கெட் பண்ணி பேசுனாங்க, சூர்யா டார்கெட் பண்ணி பேசுனாங்க. இது மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்காங்க, கான்ட்ரவர்சி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள எல்லாரையும் போட்டு வச்சு செய்வாங்க நம்ம சுசித்ரா அவர்கள். ஆனா விஷால் விவகாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா இதெல்லாம் சொல்ல போறாங்க. ஏன்னா சினிமா வட்டாரங்கள் விஷாலுக்கு இந்த நிலைமைக்கு காரணம்ன்றது வந்து நிறைய பேர் ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயம் ரவியா இருக்கட்டும், ஆர்யாவா இருக்கட்டும், அதே போல நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. கூடிய விரைவில் விஷால் வந்து பழையபடி வந்துருவாரு, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல, எல்லாரும் நம்பிக்கை இருங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை ஊற்ற விஷயமா சொல்றாங்க. நிறைய பேர் அகைன்ஸ்டாவும் சொல்றாங்க. ஆனா பாடகி சுசித்ரா வந்து என்ன பண்றாங்கன்னா, நடிகர் விஷாலை பத்தி ஒரு புதுவிதமான தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க கணவரோட வாழ்ந்து கொண்டிருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வந்து அவங்க கணவர் இல்லாத டைம்ல வந்து விஷால் வந்து வீட்டு கதவை திறகுறாராம். கையில பாத்தீங்கன்னா ஒயின் பாட்டிலோட என்ன பண்றாராம், விஷால் நிக்கிறாராம். எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, அதுவும் இந்த டைம்ல எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, என் வீட்டுக்காரர் கூட இல்ல, அவர் வந்து டைரக்டரோட ஆபீஸ்ல இருப்பாரு, நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஒயின் பாட்டில் கொடுக்கறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டிருக்காங்க போல இருக்கு. எது நீங்க இப்ப எதுனா சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கேட்கும்போது, இல்ல இங்க ஒரு பூனை வந்து அடிக்கடிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ஆனால் இந்த பூனையை தான் திட்டுனேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே கற்பனை பண்ணி சொல்ற மாதிரி தான் நிச்சயமா தெரியுது. கரெக்ட் தான். ஏன்னா விஷாலுக்கு வேற ஆளா இல்ல. ஆமா, அவங்க வந்து சொல்றது பாத்தீங்கன்னா கற்பனை பண்ணி பயங்கரமா கற்பனை பண்றாங்க. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க வந்து உண்மைக்கு மாறான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்துல வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. சுசித்ரா வந்து என்ன பண்ணாங்கன்னா எதனா கான்ட்ரவர்சிக்காக அப்படி பேசுவாங்க, அது மாதிரிலாம் நடந்திருக்கிறது வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொன்னாலும், ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா உண்மையில நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு வந்து ஓப்பனா வந்து சொல்ல மாட்டாங்கல்ல, அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் விஷால் இந்த நிலைமைக்கு காரணமானதுனாலதான் எல்லாருமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீரியல்ல முடிவு வரும் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். சோ சினிமால இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிறைய காரசாரமான விஷயங்களை நாம பார்த்திருக்கோம். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.